First, I'll thank Madhavan sir for organizing this program. வரும்போது ஒன்றுமே எதிர்பார்ப்பே இல்லை சார். முருகேஷன் சொல்ல மாதிரி நீங்கள் சொன்னீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இன்னும் நிறைய இருக்குது டு என்ஜாய். நாங்கள் அனுபவிச்சதுன்னா கொஞ்சம் கூட இருக்குது. பட் த திங் இஸ் ஸோ மச் இஸ் தே டைம் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அண்ட் ஃபுட் அமேசிங். ரொம்ப நல்லா இருந்தது. ஹில்ஸ் சொல்லவே வேணாம், அந்த பறவைங்க, இயற்கை, இட்ஸ் வண்டர்ஃபுல். அண்ட் மெடிடேஷன் ஆல்சோ இட்ஸ் வெரி நைஸ். கண்ணு மூடவே முடியல சார், அப்போ கூட இயற்கை கண் முன்னே ரொம்ப நல்லா. இந்த கொடைக்கானல் ட்ரிப் போனீங்களா, அது எப்படி இருந்தது சார்? சூப்பராக இருந்தது. அது என்ன பிடிச்சது உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சது சார். குறிப்பாக ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? அந்த சூசைட் பாயிண்ட்ல சார் மிஸ்ட் வந்து அது இல்லம்மா, ஏன்னா பில்லர் ராக்குன்னு போனோம்ல, அந்த இடத்துல மிஸ்ட் இல்ல. எனக்கு அந்த சூசைட் பாயிண்ட்ல சார் காத்துங்க அப்படியே மூஞ்சில அடிக்கிற மாதிரி இருந்தது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா சார், அந்த எதிரில இருக்கிற மலை பாருங்க, நம்ம இந்த மலை இல்லைன்னு அங்க பாத்துன்னு இருக்கோம், அந்த மலையில இருக்கவங்க நம்மள பாத்துன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஹில்ஸ் கூட ஹில்ஸ் ஆயிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். இங்கே வந்தோடனே நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸே கம்மியாகிடுச்சு, சைலண்ட் மெயின்டைன் பண்ணோன்னு தோணுது. அப்புறமா ஒன் மோர் திங், மூலத்தோ பிரம்ம ரூபாயோ அந்த அரச மரத்துக்கு சொல்லுவாங்கல்ல சார், எங்களுக்கு எல்லாமே நீங்கள் மூலமாக இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு எவ்ரி டைம் ஒரு கருத்து சொல்லி சின்ன குழந்தைங்க மாதிரி எல்லாருக்குமே சொன்னீங்க சார். ஏதாவது நாங்கள் அன்வான்ட் திங்ஸ் கூட சார் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லி பெரியவங்களோ இருக்கட்டும் சின்னவங்களோ இருக்கட்டும் நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். வணக்கம், நான் ஜெகநாதன், ரிட்டையர்ட் பிஎல் எம்ப்ளாயி. நான் ஆல்ரெடி ரெண்டு தடவை கொடைக்கானல் வந்திருக்கிறோம், எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த தடவை 3ஆவது தடவை வரும்போது இவ்வளோ ஒரு மாதவன் சார்னு சொல்ல எதுவும் எதிர்பார்க்காதீங்க வராங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, அதோட நிறைய எதிர்பார்க்க வேண்டியது நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. இங்கே வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. எப்படின்னா ஒரு சாப்பாடில் டிசிப்ளினோ, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுல டிசிப்ளினோ, நம்ம டைமு நம்ம வீட்டில் 4 மணிக்கு சாப்பிட்றோம், ஒரு டிஃபன் 11 மணிக்கு சாப்பிட்றோம். எங்கள் மிஸ்ஸஸ் இங்கே இருக்கிறாங்க, காப்பி வந்து 7 மணிக்கு குடிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து எங்கள் மிஸ்ஸஸுக்கு எல்லாம் இது கற்றுனாங்க, நம்ம வீட்டுக்கு போனால் இதே மாதிரி இருக்கணும்னு. வீட்டுக்கு போனால் நம்ம இதே மாதிரி கொடுக்குறோங்க, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாது எனக்கு சொன்னாங்க. நான் பாருங்க, ஆனால் ஏன்னா நான் சொன்ன பாரு நம்ம ஹெல்த்தை பாழாயின்னு இருக்கோம் வீட்டில். ஏன்னா பொண்ணு இருக்கோம், புது பேர பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுல டைம் எடுத்துறது இல்லைங்கள. பட் சாப்பாடு விஷயத்துல இங்கே வந்து ஒரு டிசிப்ளின் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம இந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம டைம் 7 மணினா டிஃபனும், 12 மணினா சாப்பாடு, திரும்ப மெடிடேஷன் சாப்பாடு, அப்புறம் சைலண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் எதுவும் பேசக்கூடாது, போய் படுத்துடணும். கால் 5:30 மணிக்கு வந்து அந்த பெல் அடிச்சா வேக்கப் பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிக்க எல்லாரும் வந்து ஒரு டிசிப்ளின் வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு திரும்ப போய் நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது அதோட அனுபவம் எப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணமான மாதவன் சார் ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். முதல்ல மாதவன் சாருக்கு தான் இந்த ஸ்தாபனத்தில் வந்து கொண்டு வந்து விட்டு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தமைக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிடணும். ஏன்னா அவரால் தான் இன்றைக்கி இவ்வளவும் நம்ம அனுபவிக்க முடிஞ்சது. அதே போல் நாங்கள் இவ்வளோ எதிர்பார்த்தே வரல. இங்கே வந்து சார் சொன்னது போல் வந்து டிசிப்ளினு, ஒரு பங்க்சுவல், எல்லாமே கரெக்டாக இந்த டைம்னா டைம், அந்த டைம் கீப் அப் பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம் அப்படின்ற மாதிரி இப்போ பிரிஞ்சு செல்கிறோமே அப்படிங்கிறது ஒரு கவலையாக தான் இருக்குது. இன்னும் கூட 4 நாள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அதனுடைய அவார்ட்ஸ் எல்லாமே சாருக்கு தான் போய் சேரும். மற்றபடி இங்கே எதுவும் குறையே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லோரும் சொன்னது போல் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நாங்கள் இன்னமும் அடிக்கடி இங்கே வரணும்னு நினைக்கிறேன். சார் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுத்துட்டு எங்களெல்லாம் மறுபடியும் அழைச்சிட்டு வந்து இதை பார்க்குற பாக்கியத்தை கொடுங்க. வாழ்க வளமுடன், நல்லா வளரணும், நல்லா ஒரு வளமோடு இருக்கணும், இந்த ஸ்தாபனம் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
என் பேர் சரவணன் அருள்நிதி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சார் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போனதும் நான் வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல. இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கல ஃபஸ்ட்டு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எனக்கு எக்ஸ்பெக்ட் இல்லாத லைஃப் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்ற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாக்கா சந்தோஷம் தானாக தேடி வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த போதிசன்ன்ற இடம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருக்காங்க. மிகவும் அருமையாக இருக்குது இந்த மலை பிரதேசத்தில். இது கட்டி முடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நான் உணர்ந்தேன். பிறகு அந்த தியானம் பண்ண சொல்ல இந்த பேர்ட் சவுண்டு, அந்த பூச்சிங்க சவுண்டு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். வந்த நைட்டு வந்து நான் நினச்சிக்கேன், என்னப்பா ரொம்ப இருட்டான காடுக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் 2வது நாள் 3வது நாள் பழகிடுச்சு. இன்றைக்கி ஏதோ விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பெரிய இழக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். இன்னொரு வாட்டி முடிஞ்சால் மாதவன் சார் கேம்ப் பண்ணாக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கூட்டின்னு வரலாம். நம்ம பெற்ற இன்பத்தையும் அவங்களும் பெறட்டும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்குது எனக்கு. இந்த போதிசன் இன்னும் மேல் மேலே வளர நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த உணவு வந்துட்டு இங்கே வந்துட்டு மிகவும் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிசிப்ளின், அப்புறமா சைலன்ஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் போதிசன். அதை நான் ஒரு கருத்தாக எடுத்துக்கினேன் மனசில். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். என் பேர் ஷீலா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். First of all, I'm extremely happy that I did not miss this experience for anything in this world. And மற்றவங்கள மிஸ் பண்ணலன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். And I hope இந்த மிஸ் பண்ணவங்க, இந்த ட்ரிப்பை இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க due to unavoidable circumstances, especially Meenakshi ma'am, Vishnu Priya, Monica, I hope they can all make it.